டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் அகாடமிக் காக்னிசன்ட். இப்போ நாம் 10th சோசியல் புக்கில் இருக்கிற ஜாகிரஃபி லெசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாம் சோசியல் கொஷின் பேட்டர்னும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அதை பார்த்துட்டு இதை பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களோட டெக்ஸ்ட் புக்கு, உங்களோட ஸ்கூலில் கொடுத்த மெட்டீரியல்ஸு, கையில் வச்சுருக்கிற கைடு இதெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கப்புறம் நீங்கள் குறிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக படிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய 10th ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜாகிரஃபி யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா இந்தியா லொக்கேஷன்ஸ், ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜஸ்ன்னு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன்ஸில் நம்பர் 2 நார்த் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் பெரினியல், இது ஒரு இம்பார்ட்டன்ட் கிவ் ரீசனு. அண்டு சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங், இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிவ் ரீசன்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸு, வெஸ்டர்ன் காட்ஸுக்கும் ஈஸ்டர்ன் காட்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் சொல்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அண்ட் தென் ப்ரீஃப் ஆன்சரில் பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. நேம் த நைபரிங் கண்ட்ரிஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவை சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற நாடுகள் என்னென்னது அப்படின்றத, இது உங்களுக்கு ஒரு 7, 8, 9 நாடுகள் இருக்கும். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு, ரொம்ப ஈஸியாக படிக்கிற கொஷின். அண்ட் தென் 4th ஸ்டேட் த வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். கைடில் பார்த்துக்குங்க, மெட்டீரியல்ஸ் பார்த்து படிச்சுக்கோங்க. அண்ட் 5th கொஷின் ரைட் எ ப்ரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப்ஸ் ஆஃப் லக்ஷதீப், லக்ஷதீப்போட ஐலாண்ட் குரூப்ஸு, அது பார்த்தீங்கன்னா இந்த மினிகாய் தீவுகள் அதெல்லாம் சிலதெல்லாம் வரும். அதை நீங்கள் புக்கை வச்சோ கைடு வச்சோ படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் கொஷின்ஸு இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனிசுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, அது படிச்சுக்கோங்க. அடுத்து 3rd கிவ் எ டீட்டெயில்டு அக்கௌண்ட் ஆன் த பேசின் ஆஃப் த கங்கா, பேசின் ஆஃப் கங்கானா கங்கை கரையில் இருக்கிற அந்த கரைப்பகுதி, அது படிச்சுக்கோங்க. அண்ட் தென் யூனிட் 2 கிளைமேட் அண்டு நேச்சுரல் வெஜிடேஷன் ஆஃப் இந்தியா, இதில் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. அண்ட் 3rd கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸு. 4th கொஷின் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் விண்டு. 5th கொஷின் நேம் த 4 டிஸ்டிங்க்ட் சீசன்ஸ் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் என்னென்ன சீசன்ஸ் இருக்குது அப்படின்றத. 6th வாட் இஸ் பர்ஸ்ட் ஆஃப் மான்சூன், அதாவது இந்த மேக வெடிப்பு, மலை வெடிப்புன்றோம்ல, அதை பற்றின ஒரு டீட்டெயில். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸு. அண்ட் 9th கொஷின் ரைட் எனி 5 பயோஸ்பியர்ஸ் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா, அதாவது மலைக்காடுகள், அந்த இது நேஷ்னல் பார்க்ஸ் அந்த மாதிரி இது. அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன் வெதர் அண்ட் கிளைமேட்டு, வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு, கிளைமேட்னா என்ன, வெதர்னா என்ன அப்படின்ற டிஃப்ரென்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்னு. அடுத்து கொஷின் நம்பர் 3 நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கும் சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது பல கொஷின் பேப்பரில் வந்திருக்குது. இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனோட டிஃப்ரென்ஸு படிச்சுக்கோங்க. அண்ட் தென் ஆன்சர் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின், இதில் 2 கொஷின் இருக்குது, ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூனை பற்றி ஒரு கொஷின், டீட்டெயில் கொஷின். அடுத்து டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட்டை பற்றின, வனங்களை பற்றின டீட்டெயில் கொஷின். அண்ட் தென் யூனிட் 3 இந்தியா அக்ரிகல்ச்சர், அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது. லெசனுக்குள்ளே போனீங்கன்னா அது கொஷினாக தனியாக இருக்காது, ஆனால் 1 மார்க்ஸ் அதில் நிறையா வரும். இது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்ன ரெவல்யூஷன் இந்த இந்தியாவில் நடந்திருக்குது, அது என்னென்ன ப்ராடக்டை ரிலேட் பண்ணியிருக்குதுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் கண்டிப்பாக 1 மார்க் எல்லா கொஷின் பேப்பர்லேயும் வரும். 1 மார்க் கொஷினுக்கு வரும், ஆனால் ஏதாவது ஒன்று வந்துடும். எல்லோ ரெவல்யூஷன்னா ஆயில் சீடு ப்ரொடக்ஷன், ஆயில் சீடுனா எண்ணெய் வித்துக்கள். இப்போ நம்ம கடலை எண்ணெய் இதில் எடுக்கிறோம், கடுகுனா கடுகு எண்ணெய் எடுக்கிறோம்.
சூரியகாந்தி சன்ஃப்ளவர்லேருந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுக்கிறோம். அதை பற்றி அது அடுத்தது ப்ளூ ரெவல்யூஷன், அதை பற்றின ரெவல்யூஷன். அதாவது அது ஒரு க்ரீன் ரெவல்யூஷன்னா பசுமை புரட்சி, அந்த மாதிரி எல்லோ ரெவல்யூஷன்னா மஞ்சள் புரட்சி, அந்த மாதிரி உருவாக்குனாங்க. இது வந்து இந்தியாவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெவல்யூஷன்ஸு. அதே மாதிரி ப்ளூ ரெவல்யூஷன்னா ஃபிஷ் ப்ரொடக்ஷனு, ஃபிஷ்ஷை சுற்றி இருக்கிற நண்டுகள் அந்த மாதிரி பொருட்களோட உணவுப் பொருட்கள் வருது. அடுத்தது ப்ரௌன் ரெவல்யூஷன்னா லெதரு, கோகோ, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸு. லெதர் தெரியும் உங்களுக்கு, தோல். கோகோன்னா இந்த இது சாக்லேட் தயாரிக்கிறதுக்கு இன்க்ரீடியண்ட்டு, கோகோ ஃப்ரூட்டில் இருந்து தயாரிக்கிற ஒரு கொட்டை, அது உண்டானது. அடுத்து கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன்னா ஜூட் ப்ரொடக்ஷனு. ஜூட்னா சணல், சாக்கு பை, சணல் பை இருக்கு இல்லையா, அதனோடது. அடுத்தது கோல்டன் ரெவல்யூஷன்னா ஃப்ரூட்டு, ஹனி ப்ரொடக்ஷனு, ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டு. அதாவது ஹனி பண்ண தேன், பழங்கள், அப்புறம் ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலைத்துறை, அது பார்த்தினது. அடுத்தது கிரே ரெவல்யூஷனு, அது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம உரங்கள், எந்தெந்த பயிருக்கு என்னென்ன உரங்கள் வேணும், எந்தெந்த நிலத்தில் என்னென்ன குறைபாடு இருக்குது, அதை ஃபெர்டிலைசர் போட்டு இது பண்ணணும், அதாவது காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது பிங்க் ரெவல்யூஷன், அது பார்த்திங்கன்னா ஆனியன் ப்ரொடக்ஷனு, ஃபார்மசூட்டிக்கல்ஸு, ப்ரான் ப்ரொடக்ஷனு. ஆனியன்னா வெங்காயம், ஃபார்மசூட்டிக்கல்ஸ்னால் மருந்து பொருட்கள், அதாவது நம்ம இது உடம்பு சரியில்லாம் மருந்து எடுக்கணும்ல அந்த மருந்து பொருட்கள். ப்ரானுன்னா உங்களுக்கு இது இறால் ப்ரொடக்ஷனு. அப்புறம் எவர் கிரீன் ரெவல்யூஷன்னா ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரை எல்லாமே, அக்ரிகல்ச்சரு, அதை சுற்றி இருக்கிற எல்லா ஹார்டிகல்ச்சரு, அதாவது தோட்டக்கலைத்துறை, பழங்கள் உற்பத்தி, கீரைகள் உற்பத்தி, இதையெல்லாம் பற்றி ஒரு ரெவல்யூஷன் இருக்குது. அதுக்கு பேர், இது கவர்மெண்ட் வச்சுருக்கிற ரெவல்யூஷன்ஸு. கவர்மெண்ட்டு இதையெல்லாம் வச்சு டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியாவை. எவர் கிரீன் ரெவல்யூஷனு, இதை க்ரீன் ரெவல்யூஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் சில்வர் ரெவல்யூஷன்னா என்னன்னாக்கா எக் ப்ரொடக்ஷனு, பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனு, முட்டை, அப்புறம் கோழிகள். அது பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி ப்ரொடக்ஷன்னா வந்து உணவுக்கு பயன்படுத்துகிற கோழிகள், அப்புறம் முட்டையை உற்பத்தி பண்ணுற கோழிகள், அது எல்லாமே. அடுத்து சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன்னா காட்டன் பார்த்திங்கன்னா பஞ்சு, அதாவது பருத்தி உற்பத்தியை பற்றின ரெவல்யூஷனு. அண்ட் தென் ரெட் ரெவல்யூஷன் அப்படின்னாக்க மீட் ப்ரொடக்ஷனு, டொமேட்டோ ப்ரொடக்ஷனு. ரெட் ரெவல்யூஷன்னா மீட்னா இது சிக்கன், அந்த மாதிரி சிக்கன், மட்டன், அதாவது மாமிச உணவுகள். அதாவது டொமேட்டோ ப்ரொடக்ஷன், அதுவும் எங்கே வருதுன்னா ரெவல்யூஷன். இதெல்லாமே 1 மார்க்ஸில் வரும். அதாவது ரெட் ரெவல்யூஷன் டேஷ் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீட் ப்ரொடக்ஷன், டொமேட்டோ ப்ரொடக்ஷன் ஏதோ ஒன்று எழுதணும். அதேமாதிரி ரவுண்ட் ரெவல்யூஷன் அப்படின்னா பொட்டேட்டோன்னா உருளைக்கிழங்கு. அடுத்தது க்ரீன் ரெவல்யூஷன்னா ஃபுட் கிரெயின்ஸு, சாப்பிட்ற பொருட்கள் எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணுகிற இந்த விவசாய முறைக்கு பேர் வந்து க்ரீன் ரெவல்யூஷன். அதில் என்ன வளர்ச்சிகளை உண்டு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் க்ரீன் ரெவல்யூஷன். அடுத்தது ஒயிட் ரெவல்யூஷனா உங்களுக்கு தெரிஞ்சது தான் மில்க் ப்ரொடக்ஷன்ஸு, பால் சம்மந்தப்பட்டிருக்கள், பாலாடைகள், சீஸு, இந்த மாதிரி பொருட்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சார்ட்டு. இதில் 1 மார்க்ஸு கண்டிப்பாக வரும். அதனால் தயவு செஞ்சு நாங்கள் இது ஹைலைட் பண்ணாமல் விட்டுட்டோம். பட் ஆனால் நீங்கள் அதை படிச்சுக்கோங்க. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின், டிஃபைன் சாயில், மண்ணை பற்றின வரைமுறை, அது என்னன்னு சொல்கிறது. அடுத்தது நேம் த டைப்ஸ் ஆஃப் சாயில் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவில் இருக்கிற எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் சாயில், எவ்வளோ வகையான மண்கள் இருக்குது, மண் வகைகள் இருக்குதுங்கிறது. அடுத்து ஸ்டேட் எனி 2 கேரக்டர்ஸ் ஆஃப் பிளாக் காட்டன் சாயில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரிசல் மண், அதாவது கருப்பாக இருக்கும், அந்த கரிசல் மண்ணை பற்றினது. அண்ட் தென் ஸ்டேட் த டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் இன் இந்தியா. நம்ம நாட்டில் எத்தனை வகையான விவசாய முறைகளை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம், அது பற்றின கொஸ்டின் அது. அடுத்தது நேம் த சீசன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா. நம்ம அக்ரிகல்ச்சருக்கு எத்தனை சீசன் வச்சுருக்கோம், அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராஃபி, காரிஃபு, இந்த மாதிரி பருவங்கள்லாம் வரும். அது நீங்கள் படிச்சிங்க, 4 டைப் இருக்கும், அது படிச்சுக்கோங்க. அண்ட் தென் மென்ஷன் த பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம இங்கே என்னென்ன விளைபொருட்களை, அதாவது விளைச்சல் பொருட்களை உற்பத்தி பண்ணுறோம் அது. அடுத்தது கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. நம்ம இந்தியாவுக்கு முதுகெலும்பே விவசாயம் அப்படின்றோம் இல்லையா, அதை பற்றின ஒரு டீட்டெயில். அது பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஸ்டின். அண்ட் தென் டிஸ்னியூஸ் பிட்வீன் த ஃபாலோயிங். ராபி கிராப் சீசனுக்கும் காரிஃப் கிராப் சீசனும் எந்தெந்த மாதத்தில் நடைபெறும், அந்த ராபியில் என்னென்ன மாதிரி பயிர்கள் பயிரிடுவாங்க, காரிஃபோட சீசன் என்ன, அது அந்த இதில் வந்து அந்த சீசனில் என்னென்ன
அந்த பருவத்தில் என்னென்ன பயிர்கள் பயிரிடுவாங்க அப்படின்றத பற்றினது. அண்ட் தென் கொஸ்டின் நம்பர் 3, மரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங். அதாவது மரைன் ஃபிஷிங்னா கடல் ஆழ்கடல் மீன் பிடித்தல், அதெல்லாம் அதில் வரும். இன்லேண்ட் ஃபிஷிங்னா குளங்கள், குட்டைகள், வயல்களில் மீன் பிடிக்கிறது, அண்ட் தென் குளங்கள், ஆறுகளில் மீன் பிடிக்கிறது, இதெல்லாம் இன்லேண்ட் ஃபிஷிங்கில் வரும். அதையும் நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான், படித்து ஈஸியாக போகிறோம். ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பல கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்குது. அடுத்து அலுவியல் சாயில் அண்ட் பிளாக் சாயில். அலுவியல் சாயிலுக்கும் பிளாக் சாயிலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து பேராகிராஃப் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஸ்டேட் எனி 5 டைப்ஸ் ஆஃப் சாயில் இன் இந்தியா அண்ட் எக்ஸ்பிளைன் த கேரக்டர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில். சாயில் இந்தியாவில் எவ்வளோ எந்தெந்த வகையான சாயில்கள் எங்கெங்கே பரவி இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் எந்தெந்த ஏரியாவில் அப்படின்றது. யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா இந்தியா ரிசோர்ஸஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் பிரீஃபில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபைன் த ரிசோர்ஸ் அண்ட் ஸ்டேட் இட்ஸ் டைப்ஸ். நமக்கு என்னென்ன இயற்கை வளங்கள் இருக்குது அதை பற்றின டீட்டெயில் கொடுக்க சொல்கிறாங்க. அதாவது கனிம வளங்கள், நீர் வளங்கள், நில வளங்கள், அதை பற்றின டீட்டெயில்ஸ். அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, ஸ்டேட் த யூசஸ் ஆஃப் மேங்கனீஸ். மேங்கனீஸ் என்ற மெட்டல் இருக்குது, அந்த மெட்டலையும் ஓரை பற்றின டீட்டெயில்ஸ். அது மேங்கனீஸ் எந்தெந்த வகையில் நமக்கு பயன்படுது டே டு டே லைஃப்பில் அப்படின்றது. அடுத்து 4, வாட் இஸ் நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் இயற்கை வாயு, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டரில் இருந்து நேச்சுரல் கேஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அதில் வந்துடும். அடுத்து நேம் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் வித் தேர் கார்பன் கண்டென்ட். கோல் நிலக்கரியை பற்றின டீட்டெயிலு, அந்த நிலக்கரி எத்தனை வகை இருக்குது, அதை எத்தனை வகையில் கார்பன் கண்டென்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்றது ஒரு 4-5 டைப் இருக்குது, அதில் என்னென்ன பர்சன்டேஜ் இருக்குங்கிறது அந்த கொஸ்டின் ஆன்சரில் வந்துடும். அடுத்தது மென்ஷன் த மேஜர் ஏரியாஸ் ஆஃப் த ஜூட் ப்ரொடக்ஷன் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து ஜூட் எங்கெங்கெல்லாம் விளையுது அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் சில பகுதிகளில் விளையுது. ஏன்னா அது தண்ணீர் நிறைந்த பகுதிகளில் மட்டும்தான் அது விளையும். அந்த சதுப்பு நில காடுகள் இருக்கு இல்லையா, அங்கே தான் விளையும். ஏன்னா அதுக்கு தண்ணி அதிகப்படியாக தேவை, எந்நேரமும் ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கும், தண்ணிக்குள்ளே தான் விளையும் அது. ஜூட்டு, சணல் பை அப்படின்றனா சாக்கு பை, அதுதான் அது. அடுத்தது டிஸ்னிஸ் பிட்வீன் ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். அதாவது இந்த ரிசோர்ஸஸ் சன்னு அந்த மாதிரி எனர்ஜி ரிசோர்ஸஸ் பற்றினது. அண்ட் தென் அக்ரோ பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மினரல் பேஸ்டு இண்டஸ்ட்ரீஸ். அது உங்களை பார்த்துங்க, கொஸ்டின் ஆன்சர் படிச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஜூட் இண்டஸ்ட்ரி அண்ட் சுகர் இண்டஸ்ட்ரி. ஜூட்னா தெரியும், சணல் இண்டஸ்ட்ரிக்கும் சுகர் சர்க்கரை தொழிலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ். அண்ட் தென் ஆன்சர் த ஃபாலோயிங் இன் பேராகிராஃப். பார்த்தீங்கன்னா ரைட் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பருத்தி மில் தொழில்கள், காட்டன் டெக்ஸ்டைல்ஸ், நூல், பருத்தி, துணி, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் காமிச்சிருக்கு, எப்படியெல்லாம் பரவி இருக்குது இந்தியா பூரா, எந்தெந்த நாடுகளில், எந்தெந்த ஸ்டேட்டில், எந்தெந்த சிட்டிஸில் அதில் டெவலப் இருக்குது. பார்த்திங்கன்னா இந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னா மும்பை, அண்ட் தென் சவுத் இந்தியாவோட மான்செஸ்டர்னா கோவை, அங்கெல்லாம் எப்படி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி டெவலப் ஆச்சுன்ற கொஸ்டின், பிக் கொஸ்டின். இது பார்த்திங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக நிறையா கொஸ்டின் பேப்பரில் வந்திருக்கு, இதற்கப்புறம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 5 இந்தியா பாப்புலேஷன்ஸ், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரேடு. இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மைக்ரேஷன், ஸ்டேட்ஸ் இட்ஸ் டைப்ஸ். மைக்ரேஷன்னா இடப்பெயர்ச்சி, அதாவது கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி போகிறது, நகரத்துலேருந்து கிராமத்தை நோக்கி போகிறது, இதை பற்றின மைக்ரேஷன், இடப்பெயர்ச்சி பற்றி. ரைட் எனி 4 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரயில்வேஸ். இந்த ரயில்வேனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்றதை பற்றி, ரயில்வே துறையினால். வாட் இஸ் கம்யூனிகேஷன், வாட் ஆர் இட்ஸ் டைப்ஸ். கம்யூனிகேஷன்னா நம்ம தொலைத்தொடர்பு துறையினால் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றது. டிஃபைன் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு. இன்டர்நேஷ்னல் ட்ரேட்னா வெளிநாடுகளில் நம்ம ஏற்படுத்துகிற பிஸ்னஸ். இந்தியாவோட பொருள்களை வெளிநாடுகளில் விற்கிறது, வெளிநாட்டு பொருட்களை இந்தியாவில் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துறது, இது இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் வரும். தென் ஸ்டேட் த மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ். சாலை வழியினால் நமக்கு என்னென்ன மெரிட்ஸ், அதாவது ஸ்டேட் த மெரிட்ஸ் ஆஃப் ரோட்வேஸ்னால, அதாவது ரோட்டில் சாலையினால் வந்து நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத பற்றி, சாலை வழி போக்குவரத்து. அடுத்தது டிஸ்டன்ஸ் பிட்வீன். அதில் பார்த்திங்கன்னா
கொஸ்டின் நம்பர் 3, பிரிண்ட் மீடியா அண்ட் எலக்ட்ரானிக் மீடியா. பிரிண்ட் மீடியான்னா நியூஸ் பேப்பர்ஸு, இந்த மேகசைன்ஸு, புக்ஸு, இதனால் என்னென்ன மெரிட்ஸ் இது. அதுக்கும் எலக்ட்ரானிக் மீடியானா இன்றைக்கி நம்ம ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறோம், இது நியூஸ் பார்க்குறோம், அது ஒரு மீடியா மெசேஜ். அண்ட் தென் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அது வழியாக நிறையா நமக்கு மெசேஜ் கிடைக்கிது, அது ஒரு வகையான மீடியா. இது எல்லாத்தையுமே ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்ன, பிரிண்ட் மீடியாவுக்கும் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும். அண்ட் தென் 6th கொஸ்டின், இன்டர்னல் ட்ரேடுக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரேடுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு அது என்னன்றது, அதாவது உள்நாட்டு வியாபாரம் வணிகம், வெளிநாட்டு வணிகம், இதுக்கு ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்டு ஆன்சர் த ஃபாலோயிங் பேராகிராஃப். இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நிறையா வாட்டி இந்த கொஷின் பேப்பர்ஸில் இது வந்திருக்கு. அர்பனைசேஷன்னா நகரமயமாதல். இது நகரமயமாதல் அதனால் ஏற்படுகிற ப்ராப்ளங்கள். அதாவது கிராமத்துலேருந்து நகரத்துக்கு போவாங்க, அங்கேயே தங்கிடுவாங்க. அதனால் கிராமங்களில் நடைபெறுகிற விவசாய வேலைகள், அதனால் ஏற்படுகிற பாதிப்புகள், அப்புறம் விவசாயம் பாதிக்கப்படுதல், இது எல்லாத்தையுமே வந்து இந்த பிக் கொஷனில் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். படிச்சுட்டு இதை கண்டிப்பாக கொஷின் வரும், இதை படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் தென் கொஷின் யூனிட் நம்பர் 6, ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினோட தட்பவெப்பநிலைகள், நிலப்பரப்புகள், அதை பற்றின பாடம் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடை சுற்றி இருக்கிற எல்லைகள் என்னென்ன. நம்ம தமிழ்நாடு சுற்றி ஆந்திரா எல்லை இருக்குது, கர்நாடகா எல்லை இருக்குது, இந்த மாதிரி எந்த எல்லை, கேரளாவோட பார்டர் இருக்குது, இதை பற்றி நான் படிக்கிறது. வாட் இஸ் தெரி, அது கொஸ்டின் பேப்பரில் இது கைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஹவ் இஸ் கோஸ்டல் பிளைன் ஃபார்ம்டு, இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நேம் த மேஜர் ஐலாண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, அது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்ட் நேம் த ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் தாமிரபரணி ஆறுனோட துணை ஆறுகள் என்னென்ன அப்படின்றது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்னியூஸ் பிட்வீன் த ஃபாலோவிங். அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி அண்டு காவேரி ரெண்டு பேருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், காவேரி ஆறுக்கும் தாமிரபரணி ஆறுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன. அண்டு கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்டு நாட் ஏ கண்டினியூஸ் ரேஞ்ச், அது கிழக்கு தொடர்ச்சி மலை, அது வந்து கண்டினியூஸ் ரேஞ்சா இல்லை பிரேக் ஆகி அந்த ரேஞ்சஸ் இருக்குதா அப்படின்ற கொஷினோட ஆன்சர் அதில் இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அப்புறம் 3rd, கடலூர் இஸ் ஏ மல்டி ப்ரோன் டிசாஸ்டர் ஜோன். அதாவது கடலூருங்கிறது பல வகைகளில் வந்து இது இயற்கை பேரழிவுக்கு ஆட்படுது. அந்த ஜோனில் அது இருக்குது, அந்த ஏரியாவில் அது இருக்குது. அது என்னங்கிறது இதை பற்றின டீட்டெயில், அந்த கொஷின் உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் கொஷின் உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்கும். அண்ட் தென் பேராகிராஃப் கொஷின், டீட்டெயில் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2, ரைட் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் ரிவர் காவேரி. ரிவர் காவேரி எங்கே உற்பத்தி ஆகுது, அது எந்த ஸ்டேட் வழியாக வருது, எந்தெந்த தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டுக்கு பயன்படுதுங்கிற ஒரு பேராகிராஃப் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தலைக்காவேரியில் ஆரம்பித்து எங்கே முடியுது, கடலில் எங்கே கலக்குது, அது வரைக்கும் டீட்டெயில் கொஷின். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு ஆஃப் இயர்லியோ ஆனுவல்லையோ கண்டிப்பாக வர்ற கொஷின் அது. அடுத்து 4th கொஷின், பிரிங் அவுட் த டைப்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சாயில்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் எங்கெங்கே எந்தெந்த மண் வளம், எந்தெந்த வகையான மண் மாதிரிகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றினது. அப்புறம் வாட் ஆர் த ரிஸ்க், 5th கொஸ்டின், வாட் ஆர் த ரிஸ்க் ரிடக்ஷன் மெஷர்ஸ் டேக்கன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன். அதாவது ஒரு புயல் வெள்ளம் வருதுன்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம தயாராகிக்கணும், புயல் வெள்ளம் அடித்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நம்ம ஸ்டேட் வந்து ப்ரிகாஷன்ஸு அந்த மெஷர்ஸ் என்னென்ன எடுக்கணும், அதுக்கு எப்படியெல்லாம் தயாராகணும் அப்படிங்கிற கொஷின். அண்ட் தென் அடுத்த லெசனு யூனிட் 7, ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு. இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தான். நான் இங்கிலீஷ் மீடியம் புக்கை மட்டும் வச்சு ரெஃபர் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் புக் ஸ்டூடெண்ட்ஸு இந்த கொஷின்லாம் படிச்சுக்கணும். அதனால தான் நான் தமிழ்லையும் கொஷினுக்கு உண்டான விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். இந்த கொஷின் இது சம்மந்தப்பட்டது அப்படின்றத விளக்கம் சொல்லிடுறேன். அடுத்தது இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. 2வது கொஸ்டின், வை இஸ் கோயம்புத்தூர் கால்டு த மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஏன் வந்து இந்தியாவோட மான்செஸ்டராக இருக்குது அப்படிங்க, இது சவுத் இந்தியாவோட மான்செஸ்டராக இருக்குதுன்றது. நேம் த இம்பார்ட்டன்ட் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து வந்து வாட் இஸ் எம்ஆர்டிஎஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். லிஸ்ட் அவுட் த ஏர்போர்ட்ஸ் அண்ட் சீ போர்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் டிஸ்னியூஸ் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா மெரைன் ஃபிஷிங் அண்ட் இன்லேண்ட் ஃபிஷிங், அதாவது ஆழ்கடல் மீன் பிடித்தல்,
அப்புறம் உள்நாட்டு மீன்பிடித்தல், இதை பற்றி ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அண்டு கிவ் ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் சுவிட்ச் ஓவர் ஃப்ரம் ஆர்கானிக் டு இன்ஆர்கானிக் டு ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை செயற்கை விவசாயத்திலேருந்து இயற்கை விவசாயத்துக்கு ஏன் சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க அப்படின்றது. அது தேர்ட் கொஸ்டின். கரூர் இஸ் கால்டு த டெக்ஸ்டைல் கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு, அதுவும் நீங்கள் படிச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அண்டு பேராகிராஃப் கொஸ்டினில் பிரிங் அவுட் த மினரல் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு, நம்மளோட தமிழ்நாட்டில் வந்து மண் வளத்தில் கிடைக்கிற மினரல்ஸு, மண்ணில் கிடைக்கல மினரல்ஸு இல்லை வேறு இது அது எல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6, ரைட் அபவுட் த ரோட் சேஃப்டி ரூல்ஸு, நம்ம சாலையை கடக்கும்போது எந்தெந்தமான ரோட் சேஃப்டியில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனோட கொஸ்டின். அண்ட் தென் இதோட வந்து ஜியாகிரஃபி முடியுது. அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிவிக்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் பார்ட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். இதை படித்து நீங்கள் எக்ஸாம்ஸில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதே டைமில் மற்ற கொஷின்ஸும் ஓரளவுக்கு பார்த்துக்கோங்க, படித்து நல்ல மார்க் எடுக்கலாம். இது வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியான கொஷின்ஸும் நாம் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம், நீங்கள் படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 10th படிச்சுட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த காணொலியில் நான் சந்திக்கிறேன்.